இடத்துல நமக்கு அதில் யார் இது ஏது நம்ம அப்படின்னு அங்கே 11 வசனத்தில் சொல்கிறாங்க, யுக யுகமும் பிரபாவமும் కుటుంబముల ప్రభావం అంతా కలుగుటకు கழுகுனு காக ஆமீன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லா யுகங்களுக்கு வல்லமையும் கனமும் மகிமையும் தேவனுக்கு ஒருவருக்கே சொந்தமானது. அதில் நம்மளுக்கு ஒன்றும் அது ஏன்னா தேவனுடையது தேவனுக்கும் ராயனுடையது ராயனுக்கும் நம்ம செலுத்துங்கன்ற யார் சொல்கிறாருன்னு போகும்போது தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கே இன்னொரு வார்த்தை கூட நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்கிறாருன்னா 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நிர்மலமைனா புத்தி కలిగి వెలుగుగా ఉండుడి அப்படின்னு நம்ம பாருங்க. அதில் 7ஆம் வசனத்தை நம்ம ஒரு வாட்டி வாசிக்கும் போது என்ன சொல்கிறேன், கనుక మీరు చింత యావత్తు ఆయన మీద వేయుడి. அப்போது நம்ம கவலைப்படுகிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா ஜபத்து குறித்து நம்ம ஒரு நேரம் நம்ம பார்த்துட்டு திரும்ப இன்னொரு பகுதி நம்ம அப்படியே அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜபம் பண்ணணும்னு தேவன் இயேசு கூட ஜபம் பண்ணினார் என்று நமக்கு வேதத்தில் நமக்கு அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நாம் கூட ஜபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம், பைபிள் வாசிக்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த 2 பகுதியும் நமக்கு தேவன் கொடுத்த பிரமாணத்தில். ஏன்னா இது நம்ம வாசிக்கும் போது இது தியானிக்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்த்துக்கு ஒரே பைபிளே நம்ம வாசிச்சோம்னா என்ன பண்ண முடியாதுங்க. தேவனோட கூட நம்ம இருக்கிறதான தேவனுடைய உறவு எப்படி நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஒருவன் தேவனுக்குள்ளே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை கிடைக்குது. 1. 2வது நம்ம ஜெபிக்கும் போது அப்போது நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு முன்பாக அவர் கூட குமாரன் கூட எப்பவுமே பாருங்க என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து என்ன பண்றாருன்னா எப்பவுமே அவர் ஜெபத்தில் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். எதுக்காக ஜெபம்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும்னா ஜெபம் தான் ரொம்ப முக்கியமாக காணப்படுது. அப்போது ஜெபிக்கும் போது நமக்கு வெற்றி வருதா இல்லையான்னு விசுவாசம் இருக்கிற ஜெபம் தான் எல்லாமே கேட்கப்படுது. நம்ம எல்லாமே கேட்குறோம் தேவனத்தில் 100% நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் என்று நம்ம நம்பணும். அது பெற வரைக்கும் தேவனத்தில் கேட்டுனே இருக்கணும். நம்ம என்னது யோவான்ல 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, இந்த மலையை பார்த்து தன் இதயத்தில் என்ன பண்ணக்கூடாதான் சந்தேகப்படாம அப்படி எந்த மார்க்ல அப்போ பார்க்கும்போது மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அப்போ பார்க்கும்போது எப்பவுமே சந்தேகம்ன்றது சந்தேகம் எல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதோ எல்லாமே தடையாவே இருக்குது இல்லைங்களா. சந்தேகம் இல்லாதது தான் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தையில வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை எல்லாமே செய்யக்கூடியது, அதே நேரத்தில் செய்து முடிச்சிருக்கு. அதுதான் நம்ம நம்புறோம். அதே நேரத்தில் பார்க்கும்போது இங்க பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா ఆయన మిమ్మును గురించి చింతించుచున్నాడు அப்படின்னு. அப்போ அவர் நம்மை குறித்து என்ன பண்றாருன்னா கவலைப்படுறாரு. அப்படிதான் தமிழ்ல பார்த்தீங்களா, உங்களை குறித்து அவரு கவலைப்படுகிறதுனால உங்க கவலைகள் எல்லாம் யார் மேல வச்சிருங்க, அவர் மேல வையன்னா. நம்ம ஒரு சில நேரத்துல என்ன பண்றோம்னா பிரேயர்ல ஜெபிக்கும் போது நம்ம கவலைகள் எல்லாம் சொல்லத்துக்கு தான் வரோம். ஆனா சொல்லி முடிச்சிட்டு பிறகு கூட என்ன பண்றோம், அந்த கவலை குறித்தே மறுபடியும் பேசுறோம். அப்படி பேசுறதுனால நமக்கு எதுவுமே தேவனத்துல அதுதான் காற்றானது எப்படி ஒரு எங்கிருந்து வருதுன்னு தெரியுதா, தெரியாது. அதே நேரத்தில் எங்கிருந்து போகுதுன்னதும் தெரியாது. அப்படி தேவ ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் எங்கும் இருக்கிற தேவனா இருக்கிறார். அவர் எங்குமே இருக்கக்கூடியதான அதனால்தான் அவர் வல்லமை எப்படிப்பட்டது நம்ம ருசித்து பார்க்க. ஒருவன் தேவனுக்குள்ளே இருந்தா ஆவியோடு உண்மையோடு சத்தியத்தோடு அவர் என்ன பண்ணணுமா தொகுது கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அவரை தொகுது கொள்ளனாவே ஆவியோடு உண்மையோடு தான் அவரை பார்க்க முடியும். அப்போ ஆவியில இருக்கிறவன் தேவனோடு கூட இருக்க முடியும்ன்றது அவரோட வேத வசனத்தை நமக்கு சொல்லுது. நம்ம கவலைகளை நம்ம கவலைகளை குறித்து எல்லாமே எல்லா ஜபத்துக்கும் எல்லாம் ஜப கூட்டம் உபவாச ஜபம் இன்னும் பார்க்கும்போது காட்ரேஜ் பிரேயர் சனிக்காம் பிரேயர் இன்னும் ஞாயிற்றுக்காம் பிரேயர் இது விசேஷமா என்ன சொல்லணும்னா நீங்க வேதைக்காக நாங்கள் ஜபம் பண்றோம் வாங்க அப்படின்னு அநேக பேர் அழைக்கிறாங்க. காரணம் அநேக பேர் அழைக்கிறாங்க அந்த எல்லாம் ஜபம் பண்றாங்க. ஓகே, ஜபம் பண்ணிட்டு பெருகு வெளியே வரும்போது பேசுற வார்த்தை என்ன பார்த்தோம்னா இவ்வளவு நாள் நான் ஜபம் பண்ணல, இப்போ தேவனத்தில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பிரச்சனை குறித்தே நம்ம பேசும்போது
அதுதான் அவங்க சொல்றாங்க, உங்க கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல. அப்புறம் நம்ம மத்தியில கூட 11ஆம் அதிகாரத்துல 28 நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றாங்க, வாசிங்க சிஸ்டர். மத்திய 11:28 5:28 எது வருத்தப்பட்ட 5:28 வருத்தப்பட்ட 11:28 வாசிங்க சிஸ்டர். 11 மத்திய 11ஆம் அதிகாரம் 28. పారుగో ప్రయాసపడి భారం మోసుకున్న జనులారా, సమస్త జనులారా నా ఎద్దకు రండి. யார் இடத்துல வரணுமா? நாம் தேவன் இடத்துல வந்திருக்கிறோம். నేను మీకు விஸ்தாந்தினி கலந்து. இந்த விஸ்தாந்திக்காக எங்கெங்க ஓடுறாங்க தெரியுங்களா? பார்க்கும்போது இளைப்பாறுதலுக்காக எங்கெங்கோ ஓடுறாங்க, என்னென்னோ பண்றாங்க. ஆனா திரும்ப அவங்களுக்குள்ள உள்ளத்துல அந்த இளைப்பாறை எப்படி பெறணும்னு தெரியாதனால தான் ஓடுறாங்க இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது நாம் கிறிஸ்துக்குள்ளா இருந்து கூட நாம் கூட ஒரு சில நேரத்துல அங்க ஜெபம் பண்ணத்துக்கு ஓடுறாங்க, அங்க கை வச்சு ஜெபம் பண்ணனால ஏன் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. இந்த அதிகம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னா, யாருக்காக ஜெபம் பண்ணது, யார் டிசைட் பண்ண, நம்மளே டிசைட் பண்ண வேண்டியதா இருக்குது. அதனால்தான் உங்கள் கவலைகளை அவர் உங்களை விசாரிக்கிறதுனால எல்லாம் என்ன பண்ணமா அவர் மேல வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்ல போறது. அதே நேரத்தில் பிலிப்பியர் 4:6 ஒரு முறை வாசிக்கும் போது பாருங்க என்ன சொல்றாரு. அங்க பாருங்க 4:6 பிலிப்பியர் 4:6 దేని గురించి చింతపడకుడి గాని ప్రతి విషయమునందు ప్రార్థన విజ్ఞాప చేత కృతజ్ఞతాపూర్వముగా మీకు విజ్ఞాపనలు దేవునికి తెలియజేయండి. அப்ப பாருங்க, எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கவலைப்படக்கூடாது. அப்ப கவலைன்றது நமக்கு தோல்விக்கு அடையாளமா காணப்படுகிறது. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை குறித்து நீங்க கவலைப்படாதுன்னா, கவலையினால ஒரு மனுஷன் என்ன பண்ண, அதுக்குதான் வருத்தப்பட்டு நீங்க பாரு சுமந்து நீங்க எல்லாரும் என்ன கிட்டதான் வாங்க அப்படின்றாங்க. அந்த வருத்த போக்குறதுக்காக தான் தேவன் நம்ம அழைக்கிறார். அவரு நம்ம தெலுங்குல நம்ம அருமையா சொல்லப்படுகிறது. அவரு என்ன சொல்றாரு, சாந்தி அப்படின்றாங்க தெலுங்குல நம்ம சொல்லும்போது. நான் சாந்தி நினைக்கோ அனுகிரகிச்சதனும் அப்படின்னு. அப்போ அவருடைய சமாதானம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்ம மேல அதிகமா அங்கே பார்த்தோம்னா இன்னொரு வசனத்துக்குள்ள நம்ம பார்க்கும்போது அப்புறம் பாருங்க, అప్పుడు సమస్త జ్ఞానముకు మించిన దేవుని సమాధానమైన యేసుక్రీస్తు వలన మీ హృదయములో మీ తలంపులు కావలై ఉండెను அப்படின்னு. அப்போ நம்ம இதயத்தை காற்றுக்கொள்ளத்துக்கு அவருடைய சமாதானம் என்ன பண்ணுங்க, நீங்க எப்பவுமே ஆட்டோம் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இதயங்களே உங்கள் சிந்தையிலே கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. அப்ப காத்துக்கொள்ளுறது ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம பார்த்த இதயத்தை எப்படி காத்துக்கொள்ளுறதுன்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் 4:13 நம்ம வாசிக்கும் போது 26 வரைக்கும் பார்க்கும்போது அங்க கூட நம்ம இதயத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுதான் வார்த்தை கூட நம்ம பார்க்கணும். எல்லா காவலோட ஒரு இதயத்தை காத்துக்கணும். அப்போ இதயத்தை காத்துக்கிறது எதுன்னா தேவனுடைய வார்த்தை தான். அப்புறம் 119ஆம் சங்கீதத்துல 50ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, சொல்லும்போது ஏன் பாருங்க வாசிக்கலாம். 119:50 அதுவே என் சிறுமைக்கு சிலுவையில் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அவர் வார்த்தை என்ன பண்ணுதுன்னா
நம்மை உயிர்ப்பிக்கிறது. நான் தெலுங்குல அருமையா சொல்றேன். நான் படிங்க. நான் வாதல்ல నీ వాక్యము పారుగో నీ వాక్యము నన్ను బతికించును నా బాధల్లో పారుగో నా బాధల్లో ఇది నాకేం చేస్తుందంట నెమ్మదిని కలిగి చేస్తుంది. எந்த நிம்மதியும் கொடுக்க முடியாத நிம்மதி எது தருதுன்னா தேவ வார்த்தை தான் நமக்கு தருகிறது. அதுதான் இதயத்தை காத்துக்கொள்ள பிலிப்பியர் 4:6 வாசிச்சீங்களா? அதுல 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நம்ம பாருங்க, எந்த மனுஷனுமே நமக்கு நிம்மதி கொடுக்கிறது என்றது வேதம் தான் நமக்கு தாவீது அங்க சொல்ற காரியம் பார்க்க முடியும். இங்க பாருங்க, பிலிப்பியர் 4:8 வாசிக்கலாம், 7 வாசிக்கலாம். అప్పుడు సమస్త ஞானமுக்கு மிஞ்சி இந்த உலகத்துல வேற எதுவும் ஞானம் பெருசா இருக்காது இல்லைங்களா? உலகத்துல நம்ம பார்க்கும்போது எந்த ஞானமே தேவனுடைய ஞானத்தோட பெருசா, அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு, அவருடைய மகுற்றம் எவ்வளவு பெருசு, அவர் செய்யற காரியங்கள் எவ்வளவு பெருசு. 4:2 கூட யோபுல வாசிக்கும் போது பாருங்க, நமக்கு எண்ண முடியாத எத்தனை 40:2 பாருங்க. யோபு 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. யோபு 40:2 வாசிங்க. சர்வ வல்லவரோடு பாருங்க, சர்வ வல்லவருடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? பாருங்க, அவருக்கு புத்தி படிப்பிக்கிற யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவர்களுக்கு உத்தரவு சொல்ல கடவன். பாருங்க, உத்தரவு சொல்லக்கூடிய அவருக்கு புத்தி யாருன்னா சொல்ல முடியுமா? அவர் என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் சுஷ்டி இருக்கிறாரு. அவர் யாராவது புத்தி அவருக்கு கத்துக் கொடுக்க முடியும்? அவர் தான் தேவன். அதான் நான் இருக்கிற வண்ணமாவே இருக்கிறேன் என்று யாருக்கு போய் சொல்லு? அங்க எகிப்துடைய பார்வோனுக்கு சொல்லுன்றாருங்க. அவரு இங்க ஜனங்கள் நேற்று தினத்துல கூட நம்ம பார்க்கும்போது வசனங்கள் எல்லாவற்றையும் கூட அவரு நேற்றும் கூட இன்னைக்கு கூட நாளைக்கு கூட அவர் மாறாதவரா இருக்கிறார். அவர் வார்த்தைகளே எப்பவுமே மாறாது. அவர் சொன்னபடி செய்யக்கூடிய தேவன், நீதியின் தேவன். அதே நேரத்துல அவர் சொன்னது செய்யக்கூடியதான வல்லமுள்ள தேவன். ஒண்ணு நினைச்சா அவர் செய்ய முடியுன்றது அவர் செய்து காட்ட முடியுதான நம் தேவனா இருக்கிறார். அவர் அதுதான் நம்ம எரேமியால கூட வாசிக்க முடியும். 33:2-3 வாசிக்கும் போது எப்பவுமே நம்ம விண்ணப்பத்தை என்ன பண்றாங்களா, நம்ம கேட்கிறவரா இருக்கிறார். நம்ம எப்போ ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ண, அதனால்தான் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் எவைகளை கேட்டீங்களோ அதே பெரும்படி. அதுதான் அந்த நம்ம எவருடைய வாழ்க்கை கூட பார்க்கும்போது கூட எதேக சம்பவம் நடக்குது. நடந்தா கூட உன் விசுவாசி விட்டு நீ என்ன பண்ணாத, போவாத, அப்படி நிலைத்திருன்றாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற சூழ்நிலை எத்தனையோ சூழ்நிலை வரும், எத்தனோ விதமான போராட்டங்கள் எத்தனோ விதமான வரும்போது பக்கத்துல கேத்து நம்ம பார்த்தோம்னா பேதுரு கூட நல்ல நம்ம உதாரணத்தை நம்ம கடல் போயினே இருப்பாங்க இல்லைங்களா? மத்திய 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன பண்ணுங்க, படகில் போயினே இருப்போம், நாங்க மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்றாங்க. எத்தனோ அற்புதம் பண்ணி இருக்கிறாரு. இவர் படகுல போகும்போது என்ன சொல்றாங்க, சீசர்கள் எல்லாரும் நான் மடிந்து போகிறேன், உனக்கு கவலை இல்லையான்றாங்க. அப்ப கவலைன்றது எங்க உள்ளத்துல நிரம்பி வாய் என்ன பண்ணுதுங்க, பேசக்கூடியதா இருக்குது. அதே நேரத்துல பேசும்போது அவர் சொல்றாரு, ஏன் இந்த ஒரே ஒரு வார்த்தை, காத்திய நீ அமதலா என்றாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாருங்க. அப்போ அந்த படகு அங்க இருக்கிறதான அந்த சமுதிரனுடைய அலை ஆட்டம் என்ன ஆயிடுச்சுங்க, அமைதியா ஆயிடுச்சுங்க. நம்ம வாழ்க்கையில கூட இயேசு நாமத்தை நம்ம சொல்லும் போது நாம் வாழ்க்கை கூட கொந்தளிப்பு தான வாழ்க்கை கூட நம்ம எத்தனையோ கொந்தளிப்பு வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். பார்க்கும்போது எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் எத்தனை விதமான போராட்டங்கள் இருந்து நாம் எது பேசுறோன்றதான் கவனமா பேச வேண்டியதா இருக்கிறது. எது பேசணும்னா நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதான் நம்ம பேச முடியுது. இப்ப பாருங்க, நம்ம சிந்தை எல்லாவற்றும் கிறிஸ்துக்குள்ள நம்ம கொடுத்தோம். நான் எப்பவுமே யோசிக்குது, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாயத்துக்கு எங்க வீட்டுல 1000 தான் சொல்லிருந்தா கூட நான் ஒரு சில நேரத்துக்கு கவனிப்பேன். அதே நேரத்துல அந்த நேரத்துக்கு தான் யோசிச்சு அது வேண்டியது நம்ம செஞ்சுட்டோம்னா அப்புறம் நம்ம மேல அங்கே பார்த்தோம்னா பார்வன் கூட நம்ம பார்க்கும்போது யோசிப்பு வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க பார்வன் என்ன பண்றாருன்னா எந்த கவலை இல்லாத வாயிறாரு. அதான் நம்ம பார்க்க முடியும். என்ன கவலை இல்லைன்னா அவருக்கு சாப்பிடணும், இருக்கணும்,
வீட்டு பாதியோ இல்லை அந்த தேசத்தினுடைய ராஜ்யத்துல என்ன வருமானம் வருது, என்ன போகுது, இது பத்தி எல்லாம் அவர் கவலையே இல்லை. ஏன் கவலை இல்லைன்னா, கவலை ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாவற்றையும் சேர்த்துக்கு அவருக்கு என்ன பண்ணிருக்கிறார், பொறுப்பு எல்லாம் ஒருத்தர் கிட்ட கொடுத்துறாரு. அப்போ அந்த பொறுப்புன்றது தேவன் நமக்கு கொடுத்ததான கிஃப்ட் இல்லைங்களா, அதான் நம்ம சொல்ல முடியும். அந்த கிஃப்ட் என்ன பண்றோம்னா அவர் கொடுக்குறாருங்க, ஆனா கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கை, அதனால்தான் என்ன பண்றோம்னா அவர் கையிலேயே நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. அவர் கையில கொடுக்கும்போது 2 மீன் 5 அப்பங்களை கூட ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். அது மட்டும் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான வார்த்தைகளே, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துல உங்களை வழிநடத்த என்ன பண்றாருங்க, எங்க எப்படி பேசணும்னு தான் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்ல, அப்போ கூட நமக்கு என்ன வார்த்தை கூட எனக்கு சடனா ஒரு யாரோ பிரச்சனை தான் பார்க்கும்போது என்ன ஆகுதுங்க, கோவம் வருது. அதே நேரத்தில் கிறிஸ்துக்குள்ள அப்படிதான் பார்வோனுடைய இஸ்ரவேல் ஜனங்க துன்பப்படுறாங்க இல்லைங்களா. துன்பப்படும் போது அந்த மோசே என்ன பண்றாருன்னா 2வது அதிகாரத்துல பார்க்க முடியும். என்ன பண்றாருன்னா கவர்னர் கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா அந்த இருக்கிறதான அந்த ஒரு வேலைக்காரனை பார்த்து சாகரிச்சு அந்த மனையில என்ன பண்றான், பொடிச்சிட்டு போயிருக்கோம். இது யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம பேசுறது கூட நம்ம ஒரு சில நேரத்துல இவங்க என்ன மெசேஜ் பண்றாரு, இப்படி பண்றாரு, கூலிக்காரா இருக்கிறா அப்படின்றது நம்ம கூட ஒரு நேரத்துல அங்க பார்த்தோம்னா பிசாசி அத்தனைய தந்திரங்களே கொண்டு வருவான். அப்போ யாரோ ஒரு பிரச்சனைக்கு போய் என்ன பண்றோம், நம்ம நிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஜனங்களுக்காக மோசே என்ன பண்றாருன்னா எவ்வளவுதான் அவன் அப்புறம் பார்த்தா தேவனே அவர் பத்தி சாட்சி கொடுக்குறாரு. என்ன சாட்சி கொடுக்குறான், என் வீட்டு எங்குமே அவன் உண்மை இல்லவன், அதே நேரத்துல என் வீட்டுல என்ன பண்றான், ரொம்ப சாந்தம் உள்ளவன்றாரு தேவனே சொல்றாரு. அப்ப அந்த சாந்தமும் மனத்தாண்மை யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிறேன்னா உடனே வருமா அப்படின்னு பார்த்தோம்னா முடிய வரைக்கும் நிலத்திருக்கிறவனுக்கே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் நமக்கு அருமையா போதிக்குது. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்னா ஒரு பாதை இருக்கு. நான் இவ்வளோ நேரத்துல நான் இதுல நேற்று பேசிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன், அதே நேரத்துல ரொம்ப தியானிக்கவும் பண்ணேன். அப்ப எங்கெங்க நம்ம தப்பு பண்றோம், எங்க நம்ம தப்பு பண்ணதுக்கு காரணம் எது அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன பண்ணாருங்க நிறைவேற்ற முடியாது. ஏன்னா தேவன் கூட நினைச்சிருந்தா பாருங்க, அந்த சிலுவையில இருந்து என்ன பண்ணுங்க சாத்தான் சோதிக்கிறான் இல்லைங்களா. நீ உண்மையான தேவகுமாரனா இருந்தா நீ என்ன பண்ண, சிலுவை விட்டு இறங்கி வான்னு கேட்கறாங்க எல்லாரும். அங்க போர் மத்த இருக்கிற எல்லாரும் கேட்கறாங்க, நீ இப்ப நான் உன்னை பத்தி நீ நிரூபிச்சுக்கன்னா நான் உண்மையான தேவகுமாரன் இறங்கி வந்து அவர் நிரூபிச்சுட்டு இருந்தா என்ன இருக்குங்க, தேவனுடைய திட்டமே என்ன இருக்கும், கெட்டு போயிருக்கும். உலகம் முழுவதும் என்ன பண்ணிருக்க முடியாது, ரட்சிப்பே கொடுத்திருக்க முடியாது. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா அந்த ரட்சிப்புக்காக எல்லாத்தையும் சகிக்கிறாங்க. அப்போ சகிக்கிற தன்மை யாருக்குள்ள வருதுன்றா நாம் தேவன் தான் நமக்கு அதை கத்துக் கொடுக்கிறார் என்பது நம்ம ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணது இல்லைங்க, மறக்கிறது இல்லை. வாயில தான் நமக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குது. ஆனா சோதனைக்கார் வரும்போது அவர் பேசுற வார்த்தை 3 இடத்துல நம்ம மத்தியில பார்க்க முடியும். 3 காரியங்கள் என்னன்னா, நீ உண்மையான தேவகுமாரன் அந்த முச்ச வேலை இருந்து என்ன பண்ண குதியா அப்படின்றாங்க. அப்போ உன் தேவனா கத்தரை நீ என்ன பண்ண கூடாது, பறிச்சு பாப்பாது இருப்பாயாகன்றது எங்க வசனத்தை வச்சிருக்க சொல்றாரு. பழைய ஏற்பாடு வச்சு புதிய ஏற்பாடுல என்ன பண்றாருங்க அவர் பேசுகிறதான வார்த்தை நம்ம கூட பேசுறோம். ஆனா பேசும்போது தவறுங்களா இருக்கிறோம். ஆனா அவரு முடிய வரைக்கும் கூட அவர் வாயிலிருந்து பாவம் செய்யாதவரா இருந்தார். நாம கூட செய்யாததுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. அதனால்தான் நாம் ஜெபங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், அவரோடு கூட நம்ம ஒப்புந்து பட்டு இருக்கோம். நம்ம புது சிருஷ்டிகளா வளரும் இல்லைங்களா. ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியா புதிதான குணங்களால நிரப்பப்பட்டு பழையானது நம்ம கழித்து போட்டு என்ன பண்றோம், அவருடைய அடிச்சோடிகளை பின்பற்ற நம்ம என்ன பண்றோம்னா பின்பற்றுகிறோம். அதுக்கு உதாரணத்தை எத்தனோ விதத்தில் சொல்றாங்க இல்லைங்களா. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது ஒருத்தரை நம்ம எடுக்கும்போது யாருன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறீங்களோ இல்லை நம்ம வேலை செய்யற இடத்துலையோ நம்மளுடைய குணங்களை பார்த்து நம்ம அது குணவாரத்தில் கூட நம்ம படித்தோம் இல்லைங்களா. என்ன அதிகாரத்துலன்னா உங்க பேதுரிலே நம்ம படித்தோம். உங்க 3ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரத்துல உங்களுடைய கிரியினால நம்ம என்ன பண்ண முடியும்னா எல்லாருமே நம்ம ரட்சிப்புல போன வாசிச்சிடலாம். பாருங்க 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. இல்லை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8
ప్రియులారా ఒక సంగతిని మీరు మర్చిపోకుడి, ఏమనగా అది సార్ 7వ వచనం, అటువలే పురుషులారా జీవము కృప వలన మీ భార్యను మీరు పాలై ఉండేది ఎరుముడి, ఎక్కువ బలహీన ఘటమని భార్యను సన్నెత్తించుడి, మీ ప్రార్థన అన్నిటియందు కలుగుకున్నట్టు జ్ఞానము చొప్పున వారితో కాపురం చేయడం. తెలుగులో తమిళ பாருங்க வாட்டி வாசிங்க 3:6 కూడా వాసించాలి பாருங்க. అలక ఆ ప్రకారం సారా అబ్రహాముతో యజమానుని పిలువబడి అతనితో లోబడి ఉండును, మీరు యోగ్యత నడుచుకొని ఏ భయమును బెదిరిక ఎడల ఆమెకు పిల్లలగుదురు அப்படிங்கிறதோ. 7వ வசனத்தை வாசிக்கிறோம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறது. பாருங்க, பலவீனம் பாண்டமாய் இருக்கிறதுனால உங்கள் ஜெபங்களுக்கு நம்மளுக்கு ஜெபங்களுக்கு தடை வராதபடி. பாருங்க, நம்மளுடைய ஜெபத்துக்கு தடை யாருன்னா மனைவிங்க தான். நம்ம பார்த்தோம்னா மனைவிங்க பத்தி போனாத்துல நேற்றுக்காம கூட நம்ம பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது யாரு எந்த ஸ்திரீ இல்லாத குணதேசியம், எந்த ஸ்திரீக்கு வேணுன்ற குணதேசத்தை பற்றி நம்ம அதை விசாரிச்சு பார்க்கணும். அது பார்க்கும்போது நம்ம ஜெபத்துக்கு தடை யாருன்னா பெரிய என்ன ஜெபம் பண்ற அப்படின்ட்டுருவாங்க ஒரே வாட்டி. எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, மணிக்கணக்கில் நம்ம வீட்டில் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாங்க மனைவி ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணுவாங்க, அச்சு தள்ளுவாங்க. அதனால ஏசு கிறிஸ்து நல்ல வார்த்தை சொன்னாங்க, சொந்த வீட்டில் தன்னை தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஊழியக்காரா இருந்தாலும் கனம் இல்லை. ஆனால் கனம் இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கனமாக நடக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமா பாருங்க. என்ன பாருங்களா, அவங்களுக்கு ஞானத்துக்கு తెలుగులో మీ ప్రార్థన అన్ని అభ్యర్థ కర్మ కలుగునట్టు ஞானம் சூப்பின வாரித்தோ காப்போம். ஞானத்தோடு அவங்களோட கூட குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணுமா, குடும்பத்தை நடத்தணும்ன்றாங்க. அப்போ குடும்பத்தை நடத்தினாலும் சபை நடத்தினாலும் ரொம்ப ஞானம் வேணும் இல்லைங்களா. அப்போ ஞானம் இல்லாத நம்ம ஒரு ஸ்திரீ பத்தி நம்ம பார்க்கும்போது ஞானம் இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணாங்க, 14 நீதிமொழி 1 வாசிக்கும் போது புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை என்ன பண்ணாங்க, தன் கையால நாசனம் பண்ணி கொள்கிறான். புத்தி உள்ள ஸ்திரீயோ தன் குடும்பத்தை என்ன பண்ண கட்டி காக்கிறாங்க. அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ என்றால் நமக்கு சபைக்கு கூட நம்ம அடையாளமா இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது ஞானத்தோடு அப்புறம் பாருங்க, துதக்கு మీరందరూ ఏక మనసు కలిగి సుఖ దుఃఖములకు అందు ఒకరిని పాలుపడి సహోదర ప్రేమ కలిగి వారితో కరుణ చూపుతో వినయముతో ఉండుడి, ఆశీర్వాదం వారసులై మీకు పిలువబడిన గనుక కీడుకు ప్రతి కీడు దూషణముకు దూషణమై చేయకుండా దీవించుడి. அப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகட்டும் தீமைக்கு தீமையை நம்ம செய்ய வேண்டியது இல்லை. அப்போ பிரதர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, இவ்வளோதான் இருந்தாலும் கூட நம்ம அதிகமாக பேசுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொல்லாத வாழ்க்கையை நம்ம வாயிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல செடி குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நல்ல செடி நல்ல கனியை கொடுக்கும், அதே நேரத்தில் கெட்ட செடி தான் கனி கொடுக்கும், திராட்சை செடி தான் கொடுக்கும். ஆனால் எந்த செடி பலன் கொடுக்குதுன்றது அந்த செடியை வச்சு தான் நம்ம அந்த கனியை வச்சு தான் நம்ம அறிய முடியும் என்றது தேவனுடைய வார்த்தை நமக்கு அருமையாக சொல்லுது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா விதை விதைக்கிறாங்க இல்லைங்களா. விதைச்சு போகும்போது அந்த விதையானது என்ன ஆகுதுன்னா அதை பலன் கொடுக்கணும்னு போது சாத்தானானு அதை என்ன பண்ணுறான்னா எடுத்துன்னு போயிடலான்ற வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ அந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை நாம் எடுக்காத நம்ம இதயத்தில் காக்கும் போது தான் அந்த விதையானது என்ன பண்ணுறேன்னா வளரக்கூடியதாக இருக்குது. விதையானது என்ன ஆகுதுன்னா கர்ப்பம் தரிக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா ஸ்திரீகள் 1 மாதத்துக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க கர்ப்பம் ஆகுது இல்லைங்களா. ஆகும்போது அது எவ்வளோ பத்திரமா பாதுகாக்கணும்னா அவ்வளோ பத்திரமா பாதுகாக்கணும். 3 மாதம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா கலையாமல் என்ன பண்ணணும், அதை பத்திரமா காக்கணும். அப்போ காத்து வரைக்கும் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணணும். அப்போ டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்க. அப்புறம் 4வது மாதம் வரைக்கும் கூட கொஞ்சம் பிரச்சனை ஒருவேளை கலைஞ்சிடுமோ ஒருவேளை இருக்குமோ இல்லை அப்படின்றது போல நம்ம கிறிஸ்து கூட நம்ம கர்ப்பம் தரிச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும். அதான் பவுல் நல்ல ஒரு வார்த்தை, உங்களை நான் கிறிஸ்துவ கன்னிகளா உங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பெற்று எடுத்திருக்கிறேன். யாரு பவுல் நம்மளை பார்த்து கிறிஸ்துக்குள்ள நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா இப்படியெல்லாம் நான் உங்களை சபையில என்ன பண்ணியிருக்கிறேன் வளர்த்துருக்கேன். இப்படியாப்பட்ட சத்தியங்களெல்லாம் சொல்லி நீங்க வளைவாய்க்கூடாது, மேப்பர் இல்லாத ஆடுகளை போல நீங்க எங்க தவறி போறீங்களோன்றது அப்படின்றது உங்களை நான் ஒவ்வொரு விதத்துல நான் என்ன பண்றேன் வளர்த்துருக்கிறேன் அப்படின்னு. கர்ப்ப வேதனை படுகிறேன் உங்களை பார்த்து
நீங்க எங்க விலகி போயிருக்கீங்களோ, நீங்க தேவனுக்கு இந்த இப்படிப்பட்ட சாத்தான் உங்களை எதிர்க்கையான 1 பேதுல அதுல 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவங்க வாசிக்கும் அது பத்தி தான் அங்க நமக்கு சொல்றதான காரியம் பாருங்க. 8ஆம் வசனம் நினைக்கிறேன் வாசிங்க. నిర్మలమైన బుద్ధి కలిగి వెలుగుగా ఉండి అప్పుడు విళిత్తిருந்து நம்ம என்ன பண்ணோம்னா మీ విరోధైన అపవతి గర్జిక సింగం వలె ఎవరిని మింగుదుమో అని తిరుగులాడుచున్నాను. யாரை மீங்க முடியும்னா பலவீனமானவங்களை தான் மீங்க முடியும். நாம் பலமுள்ளவங்க. இயேசு கிறிஸ்து எல்லாமே என்ன பண்ணாருன்னா சத்தியத்தை வச்சு தான் அவனை ஜெயிச்சாரு. நாம் கூட சத்தியம் என்று வசனத்தை வச்சு என்ன பண்றோம்னா எபேசியருக்கு நமக்கு சர்வாயுதங்களை நீங்க என்ன பண்ணுங்க தரித்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்ட வசனங்க பாருங்க. வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். 6:10 తుదకు ప్రభు యొక్క మహాశక్తిని బట్టి ఆయన బలవంతులై ఉండుడి. మీరు అపవద్ది తంత్రములను ఎదిరించి சக்திமந்துலன்ட்டு தேவடிக்கின சர்வாயுத கவச்சமனு தரிச்சுக்கொண்டு. அப்போ சர்வாயுதங்கமான இந்த வசனத்தை அதுக்கு தான் நம்ம கேடகம்ன்றது பார்க்குறோம். நம்ம 18:1 கூட நம்ம என் கோட்டை என் அரணியும் தேவன் என்று சங்கீதக்காரர் நல்ல அருமையா நமக்கு என் கோட்டை என் பலன் அப்படின்றாரு. எது வச்சு சொல்றாருன்னா அவர் அப்படி இருந்திருக்கிறார். கோட்டையா இருக்கிறாரு, நமக்கு அரணியா இருக்கிறாரு. அந்த கோட்டைக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு என்ன இருக்குங்க அடக்கிலும் கிடைக்குது. அதே மாதிரி நாம் தேவன் நாம் அவருடைய வசனத்துக்குள்ள வரும்போது அதுக்கு தான் நம்ம ரத்த கோட்டைக்குள்ள நம்ம நுழைந்து விட்டோம்னா எப்படி நுழைஞ்சிட்டோம்னா அவர் ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால சாத்தானுக்கு என்ன இல்லைங்க எந்த அதிகாரம் இல்லை. அதே நேரத்தில் ரோமர் 16 கூட நமக்கு சொல்லலாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார். சாத்தானே நம்ம காலில் என்ன பண்ணியிருக்கிறாரு மெரிச்சிருக்கிறன்றது நம்ம அப்போஸ்தலன் பவுல் 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்ட வாசனையை பார்க்க முடியும். அவனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அவனுடைய தந்திரம் என்னன்னு உனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் பண்ற கிரிய உனக்கு ஈஸியா புரியும். அவனுடைய குணம் என்னன்றது நம்ம எப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம வேதத்தை நம்ம படிக்கும் போதுதான், வேதத்தை நம்ம வாசிக்கும் போதுதான், அதே நேரத்துல அவருடைய குணங்களால் நம்ம நிரப்பப்படும் போது தான் தேவனோடு கூட இருக்கிறதான உறவுல தான் நம்ம என்ன பண்றோம்னா அவனுடைய தந்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுல பாருங்க 7 మనము போராடுచున్నది శరీరంతో కాదంట. அப்போ நம்ம சரீரத்தோடு நம்ம என்ன பண்ணீங்க சரீரத்துல நம்ம ஒருத்தர் சொல்றாருங்க ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா நான் போய் ஃப்ளைட்ல போயிட்டு வானங்கள் பொல்லாத ஆவிகள் இருக்குது இல்லைங்களா, நான் அங்க போய் யுத்தம் பண்ணுவேன். ஒரு 300 பேர் 400 பேர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம யுத்தம் பண்ண முடியுமா? கத்திங்களை கட்டாரங்களை எடுத்துன்னு போயிட்டு அங்க பண்ண முடியாது. நம்ம யோசிக்குது. அவர் சொல்றாருங்க நான் போய் அங்க வானத்தில் தான் சைனிகள் பொல்லாத ஆவிகள் இருக்கு, ஓய்ந்தது தூதங்கள் அங்கதான் இருக்காங்க. அங்க போய் நம்ம புத்தி இல்லாத மாதிரி நம்ம அதை ஃபைட் பண்ண முடியாது. காரணம் ஏன் ஃபைட் பண்ண முடியாதுன்னா நாம் இருக்கிற இடத்துல அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் அவனுடைய தந்திரங்கள் என்னன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அறிந்து இருக்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்க அதுல நான் வாசிக்கிறேன் 7 మనము పోరాడుచున్న శరీరంతో కాదు కానీ ప్రధానులతో అధికారులతో ప్రస్తుత అంధకారమైన లోక నాదులతో ఆకాశ మండలతో దుర సమూహములతో పోరాడుచున్నాము அப்படின்னு. அதுக்கு மேல வசனம் என்ன சொல்றேன்னா 7 அப்புறம் பாருங்க அது இல்ல 11 వచనం మీరు అపవద్ది తంత్రమును ఎరుగుటకు శక్తిమంతుడైన దేవుడిచ్చిన சர்வாயுத கவச்சமுன்னு தரிச்சுக்கொண்டு. அப்ப பாருங்க அவருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தரித்து கொள்ளணும். அப்ப பார்த்தோம்னா தரித்து கொள்ளும் போது நமக்கு பலன் கிடைக்குது. அதுல இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 13 பாருங்க అందుచేత మీరు ఆపద యందు వారిని ఎదిరించుటకు సమస్తను ఎరిగిన నిలువబడిన శక్తిమంతుడంటూ దేవుడిచ్చిన సర్వాయుధమైన కవచమును ధరించుకోండి. ఏలైనగా మెరుపైన తొడుగు వచ్చుటకు పాదమునకు సమాధాన సువార్తను సిద్ధపరచుకొని జోడి కలుగుచు நிலுவபடி அப்படின்னு இருந்தோம். அப்போ என்ன பண்ணணும்னா ஜோடியான அந்த வசனங்க ஆதியாகத்திலிருந்து நம்ம புதிதான இருக்கிறதான எனக்கு தெளிவில் அப்படித்தான் நமக்கு அவங்க புரியுது. ஆனா அவர் கொடுத்ததான அந்த வசனங்களை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தரித்து கொள்ளணும் இல்லைங்களா. நம்ம எவ்வளவு வசனத்தினால நம்ம நிரப்பப்படுறோமோ அவ்வளவு வசனம் நம்ம என்ன பண்றதுன்னா காப்பாற்றப்படுகிறோம். நம்ம மட்டும் காப்பாற்றப்படுறது இல்லை,
மற்றங்களை கூட என்ன பண்றோம், கிறிஸ்துக்களை எப்படி தேவன் வந்து எப்படி ரட்சித்தாருன்னா, இது வரைக்கும் பாருங்க இந்த 2024 வருஷம் ஆயினுக்குது. கிறிஸ்துவின் ஒரு 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 வார்த்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க. இனிமேல் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் என்ன அமைச்சிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் என்ன பண்ணக்கூடாதான் பிரசங்கம் இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமைனா இத்தனை வருஷம் பிரிட்டிஷ்கார் கொடுத்தானா என்னன்னு, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் பண்ணதுக்காக ஒரு ஓய்வு நாள் இருக்கணுன்றதுக்காக அந்த காலத்தில் ஆரம்பித்தோம். இப்போ சொல்ற காரியம் என்னன்னா, ஒரு மெசேஜ்ல கொடுத்துக்கிறாங்க. என்ன மெசேஜ்னா, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கூடாதான், வெள்ளிக்கிழமையில ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை எத்தனை போறாங்க. எப்படி இருப்பாங்க அந்த சட்டம்? அப்போ எப்படி நம்ம ஆராதிக்க முடியும்? நம்ம கவலைப்படுறோமா? எந்த நாள்னா கூட எங்களுக்கு என்ன ஆகுது, அதுக்கு முன்னே நம்ம பார்க்கும்போது எந்த நாள் கொடுத்தாலும் ஒரு நாளை நம்ம நியமிச்சுக்கு போறோம். அதுக்காக தேவனை விட்டு நம்ம ஒன்றும் தூரம் போறது ஒன்றும் இல்லை. அவன் நினைச்சுக்கலாம், பார்வோன் ஜனங்களை எவ்வளவுதான், இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவும் அவங்க என்ன பண்ணாங்களாம், வளர்ச்சி ஆகுனாங்க. நிற்கிதுங்க நம்மளை எவ்வளவுதான் ஒடுக்கினாலும், எந்த ராஜ்யரேகம்னா வரட்டும், எந்த அதிகாரான வரட்டும், நம்மளை என்ன பண்ண முடியாதுங்க. ஒரு போதும் ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ண முடியாது, அசைக்க பார்க்க முடியாது. ஏன்னா அசையாத தேவன் நம்மோடு இருக்கிறார். அது நான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு யார் விரோதி இல்லைங்களா? நமக்கு யாரும் விரோதிக்கிறாங்களா? யாருமே இல்லை. விரோதியா இருந்தா கூட அவங்களை நேசிக்க சொல்லிதான் நம்ம தேவனுக்கு நமக்கு கற்று கொடுத்தாங்க இல்லைங்களா? எப்படியாப்பட்டனா இருக்கட்டும், இந்துனா இருக்கட்டும், முஸ்லீம்னாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கிறிஸ்டினானா இருக்கட்டும், அவங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு வார்த்தை, தேவன் உங்களை நேசிக்கிறார் இல்லைங்களா? தேவன் நேசிக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய அதிகாரத்தை உனக்கும் கொடுத்துருக்க எனக்கும் கொடுத்துருக்க. நீ ஜெபம் பண்ண கேட்கிற, நான் ஜெபம் பண்ண கொடுக்குறேன். ஆக மொத்தத்துல இன்னும் பார்த்தோம்னா, நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நம்ம பிரயர் பண்ணது எல்லா பிரயர்களை ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றி வாழ்க்கை வாங்கினோம்னா அவர் கேட்கிறாரு, நமக்கு பதில் கொடுக்குறாரு. அந்த நம்பிக்கையில நம்ம வாங்கினோம்னா எந்த பிரேயருக்குமே என்ன இல்லைங்க, ஃபைலரே இல்லை நமக்கு இல்லைங்களா? எந்த பிரேயருமே தேவன் கேட்டுனே இருக்கிறாரு, பதில் கொடுத்துனே இருக்கிறாரு. இயேசு கூட பிரேயர் பண்ணும்போதெல்லாம் பிதாவாக தேவன் செலக்ஷன் பண்ணி ஒரு கலெக்டர் கிட்ட ஒரு அர்ஜி கொடுத்து என்ன பண்றாங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது குறையதானே கேட்கிறோம். நம்ம எல்லாமே குறையதான தேவனை பார்க்கறதுலாம் எது கேட்கறேன்னா, முதல்ல அவருக்கு என்ன பிரியம்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமானா நம்ம கேட்கறது என்ன இருக்குங்க, வித்தியாசமா கேட்கும். தேவன் ராஜ்யம் வரட்டும், தேவன் நீதி நடக்கட்டும் அப்படின்னு நீ கேட்கும்போது, இந்த பூமியில எல்லா நீதியான காரியங்களை செய்யும் போது உனக்கு யாரும் அக்கிரமம் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம ஏன் அக்கிரமத்துக்கு நம்ம ஏன் பார்க்க வீடு ஏன் போட்டு போறோம் இல்லைங்களா? திருட வரானத்துக்காக இப்ப என்ன பண்ணிக்கிறோம், கூட போட்டு போடுறோம். நம்ம இருக்கிற லாக்கர்ல எடுத்து போய் துட்டு பத்திரமா வைக்கிறோம், இல்ல வெள்ளி பொண்ணு என்ன எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறோம். இப்படி எல்லாம் செய்யறோம். எல்லாமே சொந்தப்பட்ட ஒரு தேசத்துலன்னா இருக்குதுங்களா? அப்படிப்பட்ட தேசம் எதுவுமே கூட்டது இல்லைங்க, எதுவுமே என்ன பண்றது இல்லையா? அது பயமே இல்லை அவங்களுக்கு. வண்டி கூட சாவி கூட கூட்டு போட மாட்டாங்களா? அங்கங்க கார் அங்கங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்குது அப்படியாப்பட்ட தேசம். அப்போ பெட்ரோல் பங்க்ல கூட அவங்களே போய் என்ன பண்ண மாட்டாங்க, காசு கூட யார் குடிச்சிக்கணும் அவங்களே அமௌண்ட் எவ்வளவு இருந்தது 200 ரூபாய் குடிச்சா 200 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம் வச்சு போட்டு போயிடுவாங்க. அங்க வேலைக்காரே இல்லை. இன்னும் பார்த்தோமா இங்க என்னதான் நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன, நீதி நடக்குது. இந்த பூமியில கூட அதே காரியங்கள் நடக்குன்னா நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதம் தானே. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீ வேலைக்குன்னு போறோம், இல்ல நான் வேலைக்குன்னு போறோம், யாருமே நம்ம ஏமாத்தாத இருந்தா நியாயமா குத்துட்டா கூலிய யாருமே என்ன பண்ண போறது இல்ல, கேட்க போறது இல்லையா? நம்ம எஜமான எவ்வளவு நியாயம் உள்ள நீதி உள்ள நம்ம அரசாளக்கூடியதான தேவனா இருக்கிறார். அந்த நீதியை இங்க பூமியில வரணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் பிரயர் பண்றோம். ஒவ்வொரு நாள் இப்படி கேட்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை தேவன் என்ன பண்ணிருக்க இப்ப வச்சிருக்கிறாரு. அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார் தெரிஞ்சுக்கிறோம்னா அவருடைய வசனத்தை கேட்கிறபடி அதுபடி நடக்கிறவங்க தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுபடி நம்ம செய்யறவங்க தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால அவர் நீதியின் வசனத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாருங்க, கவச்சாயுதமா நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை பாருங்க. அப்புறம் பாருங்க 18వ వచనం, ఆత్మ వలన ప్రతి సమస్తమనందు ప్రతి విధమైన ప్రార్థన విజ్ఞాపు చేయుచు ఆ విషయంలో సమస్త పరిస్థితుల నిమిత్తము పూర్ణమైన పట్టుదలతో విజ్ఞాపు చేయొచ్చు వెలుగుగా ఉండుడి. நம்ம தமிழ்ல படிக்கிறதுனா கொஞ்சம் எனக்கு திக்குது, ஆனாலும் பரவாயில்ல. என்னன்னா நமக்கு பாருங்க எந்த விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ப்ரேயர் பண்றோம் இல்லைங்களா? ஒரு சாப்பாடு போட்டுனா ஜெபம் பண்றோம், போனா ஜெபம் பண்றோம், உட்காந்தா ஜெபம் பண்றோம், ஏதுக்குனா ஜெபம் பண்றோம். எல்லாமே ஜெபத்தில் தான். ஒரு உயிர் மீனுக்கு எப்படி ஒரு தண்ணி தான் அதுக்கு உயிர் இல்லைங்களா? தண்ணியில இருந்தாதான் அந்த மீன் என்ன பண்ணும், காப்பாற்றப்படும். அது மாதிரி நமக்கு கூட என்ன உயிர்னா ஜெபத்துல பைபிள்ல தான்.
இல்லைங்களா? இது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. எப்படி சுவாசிக்க காத்து கொடுத்த தேவனை விட்டு நம்மளால உயிர் வாழ முடியாது. யாரு கெட்டனாலும் சொல்லலாம், நம்மளுக்கு உபத்திரமே வந்தாலும் நம்ம ஒருவேளை எதுக்காக நம்ம பயந்துன்னு ஓடுறோம், உயிருக்கு பயந்துன்னு ஓடுறோம் இல்லைங்களா? ஐயோ சாக்கடிக்குதுன்னு பயப்படுறோம், இல்லை கட்டிக்கு யாரும் நம்மளை எதுனா பண்ணுவாங்கன்னதுக்கு நம்ம இருட்டா இருந்தா கூட பயப்படுறோம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதுக்காக நம்ம பயப்படுறோம்னா, நாம ஏதோ ஒன்று ஆயிடுமோ அப்படின்ட்டு தான் பயப்படுறோம். ஆனா எதுவுமே ஆகாது, தேவன் என்னோடு கேறாருன்னா தாவீதுக்கு பார்க்கும்போது கோலியாத்தை பெருசா நினைக்கல இல்லைங்களா? எவ்வளவு பெரிய அவனுக்கு பெரிய இது இருக்குது, அவன் வேர் செய்யறவன் போர் செய்வன், அவன் பண்ற எல்லாம் இது பார்க்கும்போது அவன் சிங்கத்தை என்ன பண்ணிருக்கிறான், கையால கொண்டு இருக்கிறான், அதே நேரத்தில் கரடியும் கொண்டு இருக்கிறான். இந்த பெருசவன் என்ன பண்ணிருக்கான், இது நம்ம எப்பவுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். எதுக்கு அந்த வார்த்தை நம்ம சொல்றோம்னா, அவனுடைய விசுவாசம் அதிகமா இல்ல, சிங்கத்தை காட்டிலாம் அவன் பெரியவனா, அதுக்கு தான் அவன் ஒரு கோல் மட்டும் எடுத்துன்னு போவான் இல்லைங்களா? அந்த கோல் கூட எதுக்கு எடுத்துன்னு போறான், நீ என்ன கோல் நான் என்னை நாய் நினைச்சுக்கினியா நடிகைக்கு வர அப்படின்ற. ஆனா தேவன் என் பட்சத்துல இருந்து என்ன பண்றாரு, எனக்காக யுத்தம் பண்றாரு. அப்போ உனக்காக எனக்காக உயிர் மேல எந்த ஆசையும் இல்லைங்க நம்ம கிறிஸ்துவ வாய்ந்தா. எதுக்கு நான் சொல்றேன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர் எனக்கு என்ன இருக்கிறாரு, அவர் எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவு பாத்தீங்களா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம். அப்போ கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, எது வந்தாலும் போராட்டத்தை வரட்டும், பிரச்சனையா வரட்டும், இல்ல உலகமே என்ன நம்ம எதிர்த்து நின்னா கூட நம்மளுக்கு என்ன பயம் இல்லைங்க, எதுவுமே பயம் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம மறைக்க போகிறோம், ஆனா தேவன் சமூகத்துல நம்ம நிக்கி போகிறோம். ஏன்னா அவருக்கு பிரியமானவருக்கு அவர் என்ன பண்றாருன்னா மரணத்தை வச்சிருக்கிறார். மரணம் எல்லாருக்கும் சகிச்சம் இல்லைங்களா? ஒரு நாள் நம்ம எல்லாரும் மறிக்க போறோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மரணத்துக்கு பயந்து எங்கன்னா போய் நம்ம ஒளிஞ்சிக்க முடியுமான்னு பார்த்தோம்னா எங்க போய் முடியாது, அதனால முடியாது. எப்போ எந்த நேரத்துல எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடி லட்சங்கள் இருந்தா கூட அது விட்டு தான் போகணும். ஆனா ஒன்னும் விடாம போக முடியும். தேவனுக்கு என்று எதுனா நம்ம செய்யணும்னா, ஒரு கிளாஸ் தண்ணியை நம்ம கொடுத்தாவே தேவன் கணக்குல வைக்கிறவரு. இந்த சின்னவனுக்கு எது செஞ்சீங்களோ, நம்ம மத்தியோ 25வது கடைசி வசனத்துல பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம எது செய்தாலும் என்னவா, ஒருத்தர் நான் வியாதியா இருந்தேன், நீ என்னை வந்து பார்க்கல, எனக்கு வஸ்திரம் இல்லாத இருந்தேன் அப்படின்னு அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லினே வருவார் கடைசியில. அப்போ சொல்லும்போது எதுனால அப்படி நான் இருந்த, நீ எதுவுமே என்னை பார்க்கல அப்படிங்கும் போது, அப்போ நம்ம எந்த சின்னவனுக்கு எது செய்யுமோ அதை யாருக்கு செஞ்சுதான், தேவனுக்கு. எனக்கு நீங்க இந்த ஊழியத்துக்காக நம்ம தேவனுக்காக ஒருத்தருக்காக நம்ம ஜெபம் பண்ணது கூட யாருக்காக பண்றோம், அது தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக. அது மட்டுமல்ல, நாம போல நம்ம சகோதரன் கூட நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நாம என்ன பண்றோம், பிரேயர் பண்றோம். அதே மாதிரி கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, நம்ம பாடுகளே அவர் ஏத்துக்குன்னு அவருடைய சமாதானம் நமக்கு தந்தாரு, அவர் நிம்மதி நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம பாடுபட வேண்டியது, நம்ம அடிக்கப்பட வேண்டியது, நம்மளே கொல்லப்பட வேண்டியதா இருந்தது. அந்த கொல்லக்காரர்களா இருக்கிற நம்மை அவர் நீதிமான ஆக்கி நீதியின் வஸ்திரத்தை தரித்து, அது மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி மோசமானது, அந்த மோசமான வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், அருள் இருக்கிறார். இன்னைக்கு தைரியமா நான் பேசுறேன்னா, கிறிஸ்து எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு சாவு, நம்ம கிறிஸ்து தான் எனக்கு என்ன பண்ணணும், ஜீவன். அப்போ அந்த ஜீவனுடைய வாழ்க்கை நம்ம வாழறதுக்கு எங்க வாழ முடியும்னா, இங்கே தான் நம்ம வாழ முடியும், வேற எங்க போய் வாழ முடியாது. நான் பாதாளத்துல படுக்கப்பட்ட நீங்க அங்கே தான் இருக்கிறீங்களோ, வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறீங்களோ. அப்ப நேற்று தினத்துல நான் ஒரு வண்டியில போயின்னு இருந்தேன், ஒரு பஸ்ல போயினே இருக்கும்போது போயினே இருந்தோம், சுத்தினே இருக்குது உலகம் இல்லைங்களா? நம்ம பஸ்ல போனோம்னா சுத்துற மாதிரியே தெரியும் இல்லைங்களா? போயினே இருந்தா சுத்திரமா தெரியும். அப்போ நான் எனக்கு ரொம்ப யோசனை வந்துச்சு. என்ன யோசனை வந்துச்சுன்னா, இந்த பூமி இந்த நிறம் எவ்வளவு பெருசா இருக்குது, இது தேவனுடையதுன்றாரு. இந்த தேவனுடையது இருந்து நாமும் தேவனுக்கு ஒரு பாட்டா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிறார். எத்தனை பேர் பிளாட் போட்டு வித்துக்கிறோம், எத்தனை பேர் வீடு இல்லாத இருக்கிறாங்க, எத்தனை பேர் அதுல வாயருங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? சொந்தமா இல்ல, ஐயோ நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுறேன், நான் வாடகை வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு கவலைப்படுறேங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா கவலைப்பட வேண்டியது எல்லாமே நம்மளே வாடகையா தான் வந்திருக்கிறோம் இல்லைங்க? ஒரு நாள் என்ன நம்ம இந்த கூடாரத்தை விட்டு போக போறோம், எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. ஆனா ஒண்ணு நிரந்தரம், தேவனுக்காக நீ எது செய்தாலும் நாம என்ன செய்ய முடியும்னா, அவருக்காக ஊழியக்காரர் சொல்றாங்க, நான் தேவனுக்காக எதுவுமே கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. எது கொடுத்து நம்ம அவரை மகிமை பார்க்க முடியும்னா,
என்ன கொடுத்து நம்ம மகிமைப்படுத்தும்? எல்லாமே கொடுக்க முடியும். என் காரை கொடுக்க முடியும், என் வீடை கொடுக்க முடியும், எனக்கு இருக்கிறது எல்லாமே கடவுளுக்காக நான் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாருங்க, என்னுடைய எல்லாவற்றையும் இந்த சின்னவனுக்கு நான் செஞ்சேன்னா அது தேவனுக்கு செஞ்சது. தேவனுக்கு செஞ்சது அந்த கிரியை மூலியமா என்ன பண்றேங்க, அந்த என் கிரிய நான் நம்ம வெளிப்பத்துல நம்ம வாசிக்கும், நம்ம செய்யற ஒவ்வொரு கிரியும் நம்ம கூட தான் வருமா இல்லைங்களா? எது நம்ம சொத்து சேர்த்தாலும் அந்த சொத்தை கூட நான் எத்தனை போறேன்றாருங்க. எப்படி எத்தனை போக முடியும்னா, இது எல்லாமே உலகத்துல நம்ம விட்டுறோம். ஆனா சொத்து சுகம் மற்ற இருக்கிற பணம் காரு பங்களா எதுவுமே ஆகட்டும் இருக்கும்போது மற்றவங்களுக்கு என்னுடைய இன்னும் நம்ம பிரதக்காக நான் சொல்றேன், மாமலை பொதுவா நான் சொல்றேன், எது நமக்கு இருக்கிறதோ நம்ம கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு உதவும் போது அது தேவனுக்கே நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? எது கொடுத்தாலும் தேவனுக்கு தான் அதை கொடுக்குறோம். ஒரு சின்னவனுக்கு எது செய்தாலும் அதை கடவுளுக்காக செய்யறோம். அப்படின்னா நம்ம சின்ன ஜபம் கூட மற்றவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தை என்ன பண்றாங்க தேவன் கேட்டு அற்புதமாக வாழ்க்கை மாற்றத்து மட்டுமல்ல, அதுக்காக தான் உன்னை வச்சிருக்கிறார், என்னை வச்சிருக்கிறார். உலகத்துக்கு நீங்க என்ன இருக்கிறீங்க? ஒளியா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க. அதே நேரத்துல அவருடைய வார்த்தைகளை சொல்ல உன்னை ராஜாக்களா என்னை ராஜாக்களா ராஜாக்களாகவும் நம்மை நியமித்து நம்மை கொண்டு என்ன பண்ண ஆங்கிலேய ரசிச்சிருக்காங்க. நம்ம கூட எல்லாரும் சாதாரணமா நம்மளே நம்ம வந்துட்டு நம்ம சொல்லத்துக்கு முடியாது. காரணம் ஒருத்தரை கொண்டு ஒரு வசனம் ஏதோ ஒரு வசனம் நம்ம என்ன பண்ணிருக்குது மாத்தி இருக்குது. அந்த ஒரு வசனத்தினால நாம் கூட என்ன பண்ண போறோம், யாரோ ஒரு மூலியமா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா அந்த வார்த்தைகளை சொல்லும்படி தேவனே நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், நம்ம கிரிய என்ன முடியுமோ நம்மளால யாருக்கு உதவி பண்ண முடியுமோ அதை நம்ம பூமியில இருக்கும்போது விதவி பத்தி நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? 2 அப்பதான் ஆகும் இல்லைங்களா? சார்பாத்து விதவி பேர் கூட இல்லைங்க, விதவி பத்தி அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த விதவி பத்தி பார்க்கும்போது அந்த மகளுக்கு இருக்கிறதே ரெண்டு பேருக்கு தான் பொறிக்கி நிற்குது இல்லைங்களா? அந்த 2 பேருக்கு பொறிக்கி என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைக்கு எனக்கு சாவ நிமிஷத்துல என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமா? நான் ஆசைப்பட்டுக்கிறாங்களே எல்லா வாழ்க்கையும் பார்த்தோம்னா நான் ஏதோ கொஞ்சம் வாங்கி நிற்கிறேன்ப்பா, இதை கொஞ்சம் சாப்பிட்டா கஞ்சி குடிச்சாலும் என்ன பண்ணுவேன், கூழ் குடிச்சா ஏதோ ஆயிடும். இப்போ 5 கூழ் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கத்தர் என்ன பண்ணுவாரா இருந்தோம், உன்னை ஆசை வைக்க போய் ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்துடுவாங்கிறாரு இல்லையா? சொல்றாருங்களா? சொல்லும்போது அவர் போய் தண்ணி எடுக்கும்போது உடனே இவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க ஏலியா கிட்ட, அந்த அம்மா கிட்ட என்ன சொல்றாங்க, ஒரு அப்பத்தையும் சுட்டினுவா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா எங்களுக்கு இதே கொஞ்சம் இதுல உனக்குத்துட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கல, போய் சொன்னபடியே செஞ்சு என்னமாவும் குறையால இருந்துச்சு. உன் வாழ்க்கை குறைய இருக்காது, என் வாழ்க்கையும் குறைய இருக்காது. ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம வாழ்க்கையை நிறைவா மாத்த அவர் நமக்காக சாபமானது மட்டுமல்ல, அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆபிரகாம் மூலியமா கொடுத்த தேவன் நம்மை உயர்ந்த ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ள எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். நம்ம என்ன பண்ண உன்னதங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உனக்கு எனக்கு பரிபூர்ணமாகவே தேவன் அவர் சொன்ன வார்த்தைகள் மேல நம்ம நம்பிக்கை எது வரைக்கும்னா நம்ம முடி வரைக்கும், எந்த வியாதினா இருக்கட்டும், எந்த பாதினா இருக்கட்டும், எந்த கண்ணியனா இருக்கட்டும், நம்ம கேட்டது தேவனத்துல பெரு வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம விடவே கூடாது. யாக்கோபு கூட அப்படிதான் கேட்கலாம், நீ என்னை ஆசீர்வாதிக்காவிட்டா என்ன பண்ண மாட்டான், உண்மை விட மாட்டேன். இந்த மாதிரி நாம் கூட நம்ம விசுவாசத்திலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்னிட்டு பார்க்கணும். நான் முன்ன வச்சுட்டேன் கால், நான் பின்னே பார்க்க மாட்டேன். கிறிஸ்துக்குள்ள முன்னதான் நான் நடப்பேன். பின்னானது மறந்து முன்னானது என்னை நோக்குவேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை தேவன் கொடுக்க ஆசைப்படுறான்னு பவுல் சொல்றார். எவ்வளவு உறுதி பாருங்க அவருக்கு ஆசை. அவர் செஞ்ச ஊழியங்கள் எவ்வளவு பெருசு. அது மாதிரி ஊழியம் நம்ம கூட செய்யறதுக்கு தேவன் உதவி செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று தேவனுக்கு துதியும் கன மகிமை அவர் ஒருவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி என்னோட வார்த்தைகள்